ஹாய் வியூவர்ஸ், இந்த வீட்டில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். ஸோ தகவல் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணது. நம்ம தொடர்ந்து வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் பேப்பர் வித் ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ அதோட ஃபுல் லிஸ்ட்டு வந்து கீழே நான் ப்ளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ப்ளேலிஸ்ட்டும் ப்ளஸ்ஸு அது இல்லாமல் இந்த மேத்தமெட்டிக்ஸோட ப்ளேலிஸ்ட்டு, ஓகேங்களா? அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே நம்மளுக்கு கொஷின் வித் ஆன்சரோட உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 41,477 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். ஏன்னா நம்ம பத்திரிகை செய்தி அவங்க செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக வந்து பார்த்தா வீடியோஸ் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, இருக்கிற இந்த ஷார்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் தான் நம்மளுக்கு இருக்குது. படித்ததை திருப்பி ஒருத்தருக்க ரீகால் பண்ணுங்க, ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 10 யூனிட்டுக்கு 7 யூனிட் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க, 3 யூனிட் நான் படிக்கல அப்படின்னா அந்த 7 யூனிட் திருப்பி படிச்சு பாருங்க, ஓகே? அந்த 3 யூனிட்டை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நம்ம படிக்கிறத விட இந்த 7 யூனிட் நம்ம படித்தோம் அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின் சாலிடாக உங்களுக்கு வரும். ஒரு யூனிட் வந்து 15 கொஷின் சாலிடாக நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 × 15 எவ்வளோ மார்க் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த ரிமைனிங் இருக்க 3 யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டா போதும். இல்லை 8 யூனிட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஓகேவாப்பா? படிச்சதை திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் ஜஸ்ட் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்க்குறதே நம்ம படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து கன்ஃபார்மாக நம்மளால போட முடியாது, ஓகேவா? ஸோ நிறைய கொஷின்ஸ் பேப்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நம்மளால ஆன்சர் சொல்ல முடியுதா, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, செக் பண்ண முடியுதா, நம்மளால ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஒரு விஷயம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, ஆன்சரை வச்சு நம்ம கொஸ்டின் அடிக்கலாம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஒவ்வொரு ஆப்ஷன் அதுக்கு வருதா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருதா, செகண்ட் ஆப்ஷன் கொஸ்டினுக்கு வருதா, தேர்ட் ஆப்ஷன் வருதா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து லாக் பண்ற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் வந்து ட்ரிக், சரிங்களா? நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் வச்சு நம்மளுக்கு இதெல்லாம் பாசிபிளா இருக்கா அப்படின்றத கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ படிச்சது ஒரு சில விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 41,478 பேர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லை 16 பேர் வராங்க ஒரே போஸ்டிங்க்கு. இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றது வந்து ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ ஒரு வேக்கண்ட்டுக்கு 15 பேர் உங்களுக்கு உங்களோட போட்டிடுறாங்க அப்படின்றத முக்கியம். ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணது. அப்போ ஒரு போஸ்டிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 15 இல்லாட்டி 16 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டி விடுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி பிஓ எக்ஸாம் ஸ்டேட்டஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 106 தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க், அதுக்கப்புறம் வந்து 100 கீழே தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6,000 பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, ஓகேவா? அப்போ மினிமம் வந்து நம்ம எவ்வளோ மார்க் அதில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுக்கு அடி வாங்குற கேண்டிடேட்ஸும் நம்மளுக்கு இருக்காங்க, ஓகே? அப்போ அந்த 41,000 பேர்ல எவ்வளோ பேர் அதில் போவாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ அப்போ 6,000 பேர் வந்து அதில் வந்து போயிட்டாங்க, எலிஜிபிள் இல்லை. ஏன்னா பார்ட் ஏ வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா மட்டும் தான் பார்ட் பி வந்து உங்களால் எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அதில் அரியர் வச்சிட்டிங்க, அதை வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ பார்ட் பிக்கு உங்களுக்கு போகாது. ஸோ அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ஜாப்பை நம்ம வாங்கணும், நம்மளோட பிளேஸை வந்து ஒரு போஸ்டிங் அப்படின்னா அந்த பிளேஸ் நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் படித்ததை மனம் தளராமல் மீண்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணி படிக்காத விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ ஒரு போஸ்டிங் இடத்துல ஒரு 15 பேர் நம்மளோட சேர்த்து போட்டிடுறாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு போஸ்டிங்க்கு நம்மளோட போட்டியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் தான்,
அதுதான் நம்மளுக்கு ரொம்ப 15 இல்லை அப்படின்னா 16 பேர் தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து தேர்வுகள் வந்து பார்த்தீங்க மிக கவனமாக தெளிவாக பிளான் பண்ணி படிங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கம்பல்சரி வேணும். பிளாக் பால் பாயிண்ட் வேணும், கம்பல்சரி வேணும். அது இல்லாமல் ஹால் டிக்கெட், இது 3மே வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வேணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வச்சுங்க. ஸோ இந்த ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மேக் பண்ணுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தான். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆளுக்கும். அப்புறம் ஒவ்வொரு வீடியோ முடிச்சவரும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.